Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. பாட்டி தட்டி விட்ட பழத்தெல்லாம் மறுபடியும் எடுத்து வச்சு எங்க கிட்ட கொடுங்க. என்கிட்டயும் ரோஜா கிட்டயும் சம்மந்தம் பேசினா போதும். சரி, நீங்க எடுக்க வேண்டாம், நானே எடுக்கிறேன். ரோஜா, இங்க வா. அங்கிள், ஒரு நிமிஷம். அங்கிள், நீங்க 2 பேரும் இதை வாங்கிக்கிட்டு எங்க கிட்ட கொடுங்க. அங்கிள், அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இதை என்கிட்ட கொடுங்க. என் தம்பி அஸ்வினுக்கு வயசு 25. அவன் மேஜர் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. அது சரி, உங்க பொண்ணு என்ன பண்றா? லா ஃபைனல் இயர் படிக்கிறாப்பா. வாவ், அப்படியா? என்ன அங்கிள், ஏன் டிபார்ட்மெண்ட்? தெரிஞ்சிருந்தா நாங்களே வந்து பொண்ணு கேட்டிருப்போம். ஏற்கனவே இந்த வீட்ல ஒரு லாயரையே சமாளிக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. பூஜாவும் வந்துட்டா இந்த வீடே கோர்ட் மாதிரி ஆயிடும். உங்க பொண்ணு என்கிட்டே ஜூனியரா சேர்ந்துக்கிட்டோம். ரோஜா, ப்ராப்ளம் சால்வ்டு. அஸ்வின் மேஜர் சுந்தர்ராஜன், பூஜா மேஜர் சுந்தரி ராஜன். அப்புறம் என்ன, ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுதான். என்ன அங்கிள், திரும்பவும் அங்க பாக்குறீங்க? அவங்க மனச மாத்திக்க மாட்டாங்க. வாங்க, நாம தட்ட மாத்திக்கலாம். வாங்க அங்கிள், இந்தாங்க. என்ன அங்கிள், திரும்பவும் அங்கேயே பாக்குறீங்க? இல்ல தம்பி, இது நாங்க எதிர்பார்த்த வந்த வீடு இல்ல. இதுக்கு முன்னாடி பல தடவை இங்க வந்திருக்கோம். எல்லாரும் எங்க பேர்ல அன்பா இருந்திருக்காங்க, குடும்பத்து மேல அக்கறை காட்டிருக்காங்க. ஆனா இப்ப எல்லாமே மாறி போச்சு தம்பி. நாங்க நினைச்சு வந்த குடும்பம் இது இல்ல தம்பி. இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் எப்படிப்பா எங்க பொண்ணு இந்த வீட்டுல வந்து வாழ முடியும்? கௌரவத்தை சொல்லி எங்களை குத்தி காட்டி பேசுனாங்க. 1/2 மணி நேரம் கூட எங்களால இந்த வீட்டுல இருக்க முடியல. ஆயுசு முழுக்க எங்க வீட்டு பொண்ணு எப்படி இந்த குடும்பத்துல வாழ்க்கை நடத்துவா? பணம், காசு, வீடு, பங்களா இதெல்லாம் எங்கிட்ட இல்லைன்னு எங்களை பரிகாசம் பண்ணி பேசுறீங்க. எங்க வயசுல பெரியவங்க, உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்ல. இந்த பணம், காசு, சொத்து, சுகம் இதெல்லாம் எதுவுமே மனுஷனை காப்பாத்துதுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில ஒரு வெள்ளம் வந்தது. பெரிய பெரிய பணக்காரன் கோடீஸ்வரர்லாம் போட்ல போய் மேலேருந்து ஹெலிகாப்டர்ல இருந்து பொட்டலம் போட மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருந்தாங்க. அதுதாம்மா வாழ்க்கை. பசிக்கு கிடைக்கிற சோறு இருக்கேம்மா, அதுதாம்மா உண்மையான சொத்து, செல்வம். டேய், நான் போட்ட சோத்தை தின்னுட்டு என்னைக்கே அறிவுரை சொல்றியா? வெளிய போடா. ஏய், பிரேமா, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உன் புருஷனை கூட்டிட்டு போயிடு, இல்ல நான் போலீஸ கூப்பிடுவேன். அங்கிள், போலீஸ் வந்தா வரட்டும், நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நான் தான் வக்கீல் உங்க பக்கத்துல இருக்கான்ல,
இங்கேயே நான் ஜாமீன் எடுத்துறேன். இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா, நாங்க சம்மந்தம் பேசணும் தான் வந்தோம், பிரச்சனை பண்ண வரல. உண்டி இல்லைன்னு சொல்லி எங்களை அமைச்சிருக்கலாம், இப்படி அவமானப்படுத்திருக்க வேண்டாம். கடவுள்கிட்ட போய் நமக்கு வேண்டியதை தைரியமா கேட்கிறோம். அவர் கொடுப்பாருங்கிற தைரியத்துல இல்ல, அவமானப்படுத்த மாட்டாருங்கிற தைரியத்துல. அந்த தைரியத்துல நான் உங்களை வந்து கேட்டேன். ஆனா நீங்க அப்படி நடந்துக்கல. யாரையும் இழிவுபடுத்தி பேசாதீங்கம்மா. நம்ம எது கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும். உங்க வயசுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் கௌரவமா நடந்திருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.